அபர்ணா SNBCல வாங்கின முதல் சம்பளம் இருக்கிற நேரம் பசி பகல் போல என்னோட காசு இருக்கல. இதான் சொன்னேன், கடைசி 10 நாள் ஒரு நேரம் தான் சாப்பிடுறது. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா உங்களை நிரூபிச்சீங்கன்னு சொன்னா நீங்க டிசைட் பண்ணலாம் உங்களோட சேலரி. சம்பளம்ன்றது ஆரம்பத்துல மிக 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 குறைவா தான் இருக்கும். அதுக்கு பிறகு லட்சங்கள்ல வாங்குறது வேற விஷயம். ஆனாலும் அந்த ஆரம்ப சம்பளம்ன்றது வந்து ஒரு புதியவர்களுக்கு ஒரு சொல்றது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்றதால நான் அதை கேட்கிறேன். அபர்ணா SNBCல வாங்கின முதல் சம்பளம் 3000 rupees. 3000 ரூபாய் எனக்கு கிடைச்சது. 3000 ரூபாய். ஓகே. இந்த டைம்ல டீச்சிங்ல எனக்கு அதோட கூட கிளம்புல இருக்கிற சொன்னேன், கடைசி 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். ஏண்டா அம்மா கடுப்பாயிருவா போயிட்டு காசு கேட்டா. ஒரு பயங்கரமான போராட்டம், இதெல்லாம் மறக்க இயலாது. சோ பட் எனக்கு ஒரு வெறி இருந்துச்சு. இது ஒரு அதாவது காசு இல்ல அப்படின்றது இல்ல, நம்ம யார்கிட்டயுமே கேட்க கூடாது. எங்களுக்கு அப்படியான ஒரு பிரச்சனையை வீட்டுல எங்கட அப்பா அம்மா வைக்க இல்ல. ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். பிரேம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி இடையில போயிட்டு திரும்பி வர்றாரு. ஒரு இடத்துல போயிட்டு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிற நேரம் எங்கேயோ கிளம்புக்கு வர்றாரு. ஒரு நாள் நான் காலையில போயிட்டு இருக்கிற நேரம் பசி பகல் போல என்னோட காசு இருக்கல. இதான் சொன்னேன், கடைசி 10 நாள் ஒரு நேரம் தான் சாப்பிடுறது. பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங். இந்த மீடியாவுக்குள்ள வந்துட்டா நீ விடக்கூடாது. ஒரு வெறி, பயங்கரமான ஒரு வெறி தனக்கு. ஒரு நாள் போயிட்டு இருக்கேன், எனக்கு தலையெல்லாம் சுத்திட்டு இருக்கு. நடந்து போயிட்டு இருக்கேன், பம்பளப்பிட்டி பக்கத்து பிறகு யாரோ வந்து என்ன முதுகுல தட்டுறாங்க. தட்டுறன்னு இப்படி திரும்பி பார்த்தா பிரேம் கண்டு ரோட்ல எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு நீ எப்படி இருக்கிறேன்னு கூட கேட்கல, வார போயிட்டு ஏதாவது சாப்பிட எதுவும் இருக்கு வாங்கி தருவியா அப்படின்னு. இதெல்லாம் ஏடா எனக்கு இப்ப வீட்டுல போயிட்டு கேட்க கூடாது. ஏடா அது கேட்டா அது ஒரு மான பிரச்சனை. தெரியாது, அந்தந்த வயசுல நம்மளுக்கு ஒரு கிறுக்கு இருக்கு தானே, அப்படி ஒரு இது மாதிரி எல்லாம் நிறைய. அது ஒரு 3000 rupees இல்ல இல்ல நான் என்ன அந்த கேள்வியை கேட்டேன்னா, இப்ப நிறைய பேர் அப்படியான நிலையில் இருப்பாங்க. இப்ப நானும் வந்து ஒரு ஹோட்டல் முதலாளியால இருந்துட்டு சூரியன் எஃப்எம்ல வந்து 5000 ரூபாயில தான் 5000 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டாங்க பார்ட் டைமர்ஸ். 5000 ரூபாயில தான் ஆரம்பிச்சேன். அப்ப அது மாதிரி சில நேரங்கள்ல வந்து இந்த துறைக்கு வரும்போது பலர் அந்த நெருப்போட அந்த ஃபயரோட வெறியோட வருவாங்க. ஆனா சம்பளம்ன்றது ஆரம்பத்துல மிக 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 குறைவா தான் இருக்கும். அதுக்கு பிறகு லட்சங்கள்ல வாங்குறது வேற விஷயம். ஆனாலும் அந்த ஆரம்ப சம்பளம்ன்றது வந்து குறைவா தான் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்து இப்ப அப்படியானவங்க வந்து அதுல துவண்டு போக கூடாது என்பதற்காக தான். அதுக்கு நான் ஒரு உதாரணம். அது கூட சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா உங்களை நிரூபிச்சீங்கன்னு சொன்னா நீங்க டிசைட் பண்ணலாம் உங்களோட சேலரி. அது ஓரளவு நீங்க டிசைட் பண்ணலாம். இலங்கையை பொறுத்தவரையில ரேடியோ இண்டஸ்ட்ரி வெரி ஸ்டெடியானது, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி. இல்லாட்டி இத்தனை ரேடியோ அங்க வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. நிச்சயமா அது இருக்கு. இல்ல இப்போ அது அது நீங்க சொல்றது ரொம்ப சரி. அது நான் அந்த ரேடியோட பேரை சொல்ல விரும்பல. ஒரு ரேடியோ என்ன, இப்ப நான் ரொம்ப நாள் சைலன்ஸா இருக்கிறேன், ஒரு ரேடியோ என்ன கூப்பிடுது. அப்ப அவங்க நினைக்கிறாங்க நான் வேலை இல்லாம இருக்கிறேன். ஆனா நான் ஒரு நிறுவனத்துல பெரிய சேலரியில வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அப்ப அந்த HR கேட்கிறார், உனக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? நான் சர்வசாதாரணமா 4 லட்சம். அப்ப இது ஒரு 10 வருஷம் நான் புலம்பெயர்றதுக்கு முன்னால. அப்போ நான் 4 லட்சம் சொன்ன உடனே அவனுக்கு நீ என்ன சொல்றான்னு, நான் இப்ப 4 லட்சம் எடுத்து கொண்டு இருக்கிறேன். ரேடியோக்கு அந்த நீ கேட்கறதால அந்த ரேடியோக்கு வரணும்ன்றதுக்காக தான் நானும் சொல்றேன், அதே சம்பளத்தை தான் வரணும். அந்த அவன் அதோட அது ஒரு ஆள் கால் பண்ணல, எனக்கு அது வேற விஷயம். அதனால நீங்க சொல்றது சரி. அந்த டைம்ல அது டிமாண்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். அது 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 ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது.